போட்டியினை சிறப்பாக கலந்து கொண்டு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னாருடைய பெருமையினை சேர்க்க வேண்டும் என்று இத்தருணத்திலே மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பள்ளிகளிலிருந்து இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். 36 பள்ளிகளிலிருந்து கிட்டத்தட்ட 300 மாணவர்கள் கிட்டத்தட்ட கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியினை சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு தரணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய முதல்வர் அவர்கள் வந்துள்ளார்கள். ஐயா அவர்களை அன்புடன் வருக அவர்கள் வரவேற்கின்றோம். நல்ல கையை வீசி நல்லா நினைத்தா நடந்து போகலாம். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விளையாட்டு போட்டியானது நடத்தப்படுகிறது. இந்த போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய நாம் நல்ல நிறுத்திட்டு கையை வீசி நன்றாக நடந்து கொள்ளலாம். பள்ளிகளிலிருந்து மன்னாருடைய குருவட்டத்தினுடைய விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மைதானத்தை வர உள்ளது. அந்த ஒலிம்பிக் தீபத்தை சென்ற ஆண்டு மாநில போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்கள், மாநில போட்டியிலே கலந்து கொண்டவர்கள் அனைவரும் இந்த ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு வர தயார் நிலையில் உள்ளார்கள். போட்டியாளர் ஒருமுறை முடிந்தவுடன் நடுவர்களின் ஒருமுறை உள்ளது. தயார் நிலையில் நடுவர்களும் இருக்கவும். போட்டிகளை செம்மையாக நடத்துவது நடுவர்களின் பொறுப்பு என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். யார் உடற்கல்வி ஆசிரியர் இருந்தாலும் பணியில் போடப்பட்ட ஒரு வெள்ள இருந்தீங்கன்னா அங்கே போயிடுங்க. மைதானத்துக்கு வந்துடுங்க. மைதானத்துக்கு வந்துருங்க. வேகமாக வாங்க. உடற்கல்வி ஆசிரியர் யாரும் வெளியில் நிற்காதீங்க. எல்லாம் மைதானத்துக்கு வாங்க. ஒலிம்பிக் தீபம் உள்ள ஒரு மாநிலம். ஒலிம்பிக் தீபமானது இப்பொழுது மைதானத்தை வலம் வர இருக்கின்றது. மருந்த உள்ள அனுப்பிடுங்க. பழைய ஒலிம்பிக் தீபத்தை உள்ள அனுப்பிடுங்க.
நேம் கொடுத்த ஆர்டர்லேயே கொஞ்சம் நில்லுங்க. ஆகாஷ், கிஷோர், தனுஷ், அருண், நிதிஷ், அரவிந்த் இந்த வரிசையில் கொஞ்சம் நின்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சென்ற ஆண்டு மாநில போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் இந்த ஒலிம்பிக் தீபத்தை மைதானத்தில் வரம்பர இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த வரிசையில் நிற்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு நடைபெறும் மாநில போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளை வெல்ல வேண்டும், இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் நின்று நிற்க வேண்டும் என்ற தருணத்தில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒலிம்பிக் தீபமானது இப்பொழுது மைதானத்தின் கீழ்புறத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒலிம்பிக் தீபம் மைதானத்திற்குள் உள் வந்தவுடன் அங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கரவசம் எழுப்பி ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்க உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த சென்ற ஆண்டு மாநில போட்டியில் பிள்ளை மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவர்கள் சென்ற ஆண்டு மாநில போட்டியிலே கால்பந்து போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒலிம்பிக் தீபத்தை தங்கள் பள்ளியில் இருந்து அணிவகுத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீபமானது முதலாவதாக ஆகாஷ் என்ற மாணவனிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த மாணவன் சென்ற ஆண்டு 3000 மீட்டர் ஓட்ட போட்டியிலே மாநில அளவில் கலந்து கொண்டவன் என்பதையும் கால்பந்து போட்டியிலே வெற்றி பெற்ற அணி என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு மைதானத்தை பிள்ளை மேல்நிலைப்பள்ளி மாணவன் ஆகாஷ் என்பவன் மைதானத்தில் எடுத்து வலம் வந்து கொண்டிருக்கின்றான். பாட்டியன் கண்டெடுத்த சின்னமே வருக, ஒலிம்பிக் தீபமே வருக என வரவேற்று அடுத்ததாக கிஷோர் என்ற மாணவன் பிள்ளை மேல்நிலைப்பள்ளியினுடைய மாணவன். இந்த மாணவனும் 3000 மீட்டர் ஓட்ட போட்டியிலே வெற்றி பெற்ற மாணவன் என்பதை, மாநில போட்டியில் கலந்து கொண்ட மாணவன், மாநில போட்டியில் வெற்றி பெற்றவன் என்பதையும் கால்பந்து போட்டியிலே வெற்றி பெற்ற பிள்ளை மேல்நிலைப்பள்ளி மாணவன் என்பதையும் இத்தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒலிம்பிக் தீபமானது மைதானத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள், போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரும் கரவொலி எழுப்பி ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்க உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒலிம்பிக் தீபமானது 16 நாட்கள் தொடர்ச்சியாக எரியூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஒலிம்பிக் தீபம் என்பது குபாட்டியன் என்ற ஒருவனால் கண்டுபிடிக்கப்பட்டு ஏற்றப்பட்டது. இந்த ஒலிம்பிக் தீபம் அனைத்து ஒலிம்பிக் போட்டிகள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அந்த போட்டியிலே இந்த தீபம் ஏற்றப்படும். இந்த தீபத்தில் 16 நாட்கள் தொடர்ச்சியாக எரியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பி தனுஷ் என்ற மாணவன் சண்முகா மெட்ரிக் பள்ளியின் மாணவன். இந்த மாணவன் சென்ற ஆண்டு அத்லட் போட்டியிலே கலந்து கொண்ட மாணவன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த மாணவனை தொடர்ந்து அரவிந்த் என்ற மாணவன் கபடி போட்டியிலே சென்ற ஆண்டு கேலோ இந்தியா வடூர் மேல்நிலைப் பள்ளியில் இருந்து கேலோ இந்தியாவில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற மாணவன் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை தொடர்ந்து எம் நிதிஷ் என்ற மாணவன் ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபேஷன் THS மேலவாசலன் பள்ளியை சார்ந்த மாணவன். இந்த மாணவன் சென்ற ஆண்டு மாநில போட்டியிலே கலந்து கொண்ட மாணவன் என்பதை தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கரவொலி எழுப்பி ஒலிம்பிக் தீபத்தை வரவேற்க வேண்டும் என்று தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாணவ செல்வங்களே, சென்ற ஆண்டு மாநில போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்பதை தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒலிம்பிக் தீபம் மைதானத்தை வலம் வந்து ஏற்றியவுடன் போட்டியாளர் உறுதிமொழி ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களை தயார் நிலையில் இருக்க கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
ஒலிம்பிக் தீபத்தை மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை அவர்கள் ஏற்றி வைக்க அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அம்மா அவர்கள் இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அவர்களுடன் இணைந்து பள்ளியினுடைய தாளாளர் அவர்களும் ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி வைக்க உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒலிம்பிக் தீபம் ஏற்றியவுடன் போட்டியாளர் உரிமை துவங்கும். ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் பொழுது அனைவரும் கரவொலி எழுப்ப கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களை போட்டியாளர் உறுதிமொழிக்கு தயார்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். விளையாட்டு வீரர்கள் உறுதிமொழி மாணவர்கள் தன்னுடைய கைகளை முன்னால் நீட்டி உறுதிமொழி ஏற்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விளையாட்டு வீரர்களின் உறுதிமொழி நாராயணமூர்த்தி பிடிக்கலாமா?